தளபதியாக பதவி உயர்வு பெற்ற ஒருவர் தனக்கான முகாமில் பதவி ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த முகாமை ஆய்வு செய்தபோது அங்கு ஒரு பெஞ்சை 2 காவலர்கள் காவல் காத்துக் கொண்டிருப்பதை கவனித்தார். அவர் அவர்களிடம் சென்று, ஏன் அதை பாதுகாக்கிறார்கள் என்று கேட்டார். அவர்களும் தங்களுக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது என்றும், அப்படி நடப்பது அங்கு நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது என்றும் கூறினார்கள். மேலும் அவர்கள் அது விஷயமாக முன்னாள் தளபதியை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கூறினார்கள். அவர்தான் தங்களை அவ்வாறு செய்யச் சொன்னதாகவும் கூறினார்கள். தளபதியும் முன்னாள் தளபதியின் தொலைபேசி எண்ணை தேடி எடுத்து அவரை அழைத்து விபரத்தை கேட்டார். அவரும் தனக்கு எதுவும் தெரியாது என்றும், தனக்கு முன்னால் இருந்தவர்கள் அவ்வாறு செய்ததால் தானும் அதனை பின்பற்றியதாக கூறினார். இந்த பயனற்ற முறைக்கான காரணத்தை புதிய தளபதி அறிய விரும்பினார். எனவே அவர் மேலும் 3 முன்னாள் தளபதிகளின் விவரங்களைச் சேகரித்து அவர்களை நேரில் சந்தித்தார். அவர்களுக்கும் எதுவும் தெரியாமல் போகவே அவர்கள் கொடுத்த தகவல்களை வைத்து ஓய்வு பெற்ற 100 வயது முன்னாள் தளபதியை கண்டுபிடித்தார். இந்த வழக்கத்தை ஆரம்பித்தவர் அவர்தான் என்று பலர் கூறிய காரணத்தால் அவர் அவரை சந்தித்துப் பேசினார். அவர் அவரிடம் சென்று, ஐயா, நீங்கள் பணிபுரிந்த முகாமின் தற்போதைய தளபதி நான். ஒரு சாதாரண பெஞ்சை 2 காவலர்கள் காவல் காக்கும் வழக்கத்தைத் தொடங்கியவர் நீங்கள்தான் என்று அறிந்தேன். அவர்களை ஏன் அவ்வாறு செய்ய வைத்தீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு அந்த முன்னாள் தளபதி, என்ன, இன்னுமா அந்த பெயிண்ட் காயல என்று கேட்டார்.